ஒரு இட்லி தாங்க செய்ய போகிறோம். தொன்னையிலையோ அந்த மூங்கில் கூடையோ நம்மக்கிட்ட இல்லை. இருக்கிற தட்டை வச்சு வாழை இலையை பருத்தி அழகாக சாஃப்டாக சூப்பராக காஞ்சிபுரம் இட்லி பண்ணியாச்சு. எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து இந்த கப்புக்கு 3/4 கப்பு போடணும். நம்ம இதில் எல்லா ஐட்டமுமே இந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம அளக்கணும். எதை வச்சு உளுந்து போடுறோமோ அதே வச்சு தான் அரிசியும் போடணும். இதுக்கு பச்சரிசி சம்பா பச்சரிசி 1 கப் போட்டிருக்கேன். சம்பா பச்சரிசி இது நம்ம முறுக்கு சீடை இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற அதே பச்சை அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி அது 1 கப் போட்டிருக்கேன். இது புழுங்கல் அரிசி, இது 1 கப், அது 1 கப்பு, 3ஐயும் ஒன்றா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறின பிறகு அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு 5 டைம் நல்லா களைஞ்சி ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டே களைஞ்சி ஊற வச்சிடலாம். நல்லா களைஞ்சாச்சு. இப்போ இது ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். நெருநெருன்னு தான் அரைக்கணும். ரொம்ப சீக்கிரம் அரைச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே அரைச்சிரும். ரொம்ப மையாக அரைக்க வேண்டியதில்லை. 1/4 மணி நேரத்துக்குள்ளே அரைச்சிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈக்குவலாக போடணும். தனி பச்சரிசி மட்டும் போடணும். சாப்பாட்டு அரிசியும் சேர்த்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். மையாக அரைக்க வேண்டாம், நெருன்னு அரைச்சிக்கலாம். சீக்கிரம் அரைச்சிரும். அரைச்சிருச்சு. இப்போ நம்ம வலிச்சிக்கலாம். நெருன்னு அரைச்சா போதும். அரைச்சாச்சு. இப்போ வலிச்சிடலாம். நல்லா கட்டியாக தான் அரைக்கணும். தண்ணியாலாம் அரைக்க வேண்டாம், நல்லா கட்டியாக அரைக்கணும். பாத்திரம் அளவுக்கு தான் அரிசி மாவை அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சா இது பாத்திரம் அளவுக்கு தான் இருக்கும். நல்லா புளிச்ச உடனே பொங்கிடும். இப்போ இவ்வளோ தான் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்த நாள் பார்த்தா பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அரை குச்சிமணி அளவுக்கு பொங்கியிருக்கு. இதில் இப்போது 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சுக்கு தட்டி வச்சுருக்கேன், சுக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை வாழை இலையில தான் பண்ண போகிறேன். என்கிட்ட பார்க்க மட்டும் அதுவும் இல்லை, அந்த இலை இல்லை. டம்ளர்லலாம் வச்சு பண்ணலை. இட்லி பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். இட்லி தட்டில் எப்போதும் நம்ம துணி போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக வாழை இலையை கட் பண்ணி ஒன்று போல் வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு வச்சுருக்கலாம். நான் ஹீட் பண்ணிவிட்டு வைக்கலை. வச்சா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நான் ஹீட் பண்ணிவிட்டு வைக்கலை, அப்படியே வச்சுட்டேன். எப்படியுமே வேக தானே போகுது. எப்படியும் மாவு வடிஞ்சு கொட்ட போகிறதில்ல. கட்டியாக தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இலையை நான் ஹீட் பண்ணல. அப்படியே தட்டுக்கு மேலே எல்லா இலையும் பரத்தி வச்சுட்டு, எங்கள் வீட்டு இட்லி தட்டு ஓட்டை உள்ள இட்லி தட்டு, அதில் அப்படியே ஒவ்வொரு கிண்ண இடையிலையும் இலையை வச்சு அப்படியே மாவு ஊற்றிட்டேன். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தட்டில் இதை ஊற்றிடலாம். ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாம். அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கெலாம் வெட்ட காலையிலேயே பொறுமை இல்லை. அந்த குழி அளவுக்கு ரவுண்டாக வெட்டி அப்படியே வச்சுருக்கலாம். அப்படிலாம் வெட்ட பொறுமை இல்லை. நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. இட்லி வச்சாச்சு. ஒரு தட்டு, அடுத்த தட்டையும் ஊற்றி வச்சிடலாம். எல்லா குழிக்கு மேலேயும் இட்லி வச்சு
இலையை வச்சு ஊற்றி வச்சாச்சு. இப்போ கரெக்டாக வச்சிடலாம், மூடி வச்சிடலாம், வேக்காது, சூப்பராக வெஞ்சிரும் இட்லி. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணியை தொட்டுட்டு கையில் ஒட்டவே இல்லை, சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி எடுத்துடலாம். சேஃபு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸு. டம்ளரில் ஊற்றி வச்சு பண்ணலாம். காலையிலே ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் பொறுமை இல்லை. இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சூப்பரான சாஃப்டான பஞ்சு மாதிரி காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.